ஹலோ வியூவர்ஸ். டிஎன்இஏ சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட்டோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த அப்டேட் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான அப்டேட் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ரேங்க்ஸ் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்கள் ஜென்ரலில் ரேங்காக இருக்கட்டும், அது மாதிரி நீங்கள் 7.5 இருந்தீங்கன்னா அதோட ரேங்காக இருக்கட்டும், ரேங்க்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேங்க்கை வச்சு நீங்கள் எந்த ரவுண்டில் வரீங்க, அதே மாதிரி எந்த ரவுண்டில் உங்களுக்கு கவுன்சிலிங், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 2ல் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரவுண்டு 3ல் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். அவங்களால இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுண்டுலேயும் சரி, இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு 3 விதமான ரவுண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டுலேயும் உங்களுக்கு வந்துட்டு ரவுண்டு 1ஓட வேக்கன்சி லிஸ்ட்டு அப்படின்னு வந்து ஒன்று வெளியிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2க்கும் உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட் விடுவாங்க. ரவுண்டு 2க்கு விடுவாங்க. ரவுண்டுக்கு 3க்கு வந்து எதுவும் உங்களுக்கு வராது. ஏன்னா ரவுண்டு 3யோட பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வந்து. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக என்னென்னலாம் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டு உங்களுக்கு வேக்கன்சி வந்து காமிச்சிடும். நான் இப்போ அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து என்ன ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர், அதாவது டிஎன்இஏ 2023யோட இந்த ஜென்ரல் அகாடமிக் வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் உங்களுக்கு எண்ட் ஆனதுக்கப்புறமா ரவுண்ட் 1ல் எத்தனை பேர்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அவங்க என்னென்ன காலேஜஸ், என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கம்யூனிட்டி பேசிஸ்லேயும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ எந்த கம்யூனிட்டியில் நமக்கு வந்து சீட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, இன்னும் சீட்ஸ் எல்லாம் காலியாக போகுது, காலி ஆகிருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஸோ இப்போ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு நீங்கள் பார்க்குறனால இப்போ ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்டு 1ஓட பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போது நம்மளால் என்னென்ன காலேஜஸ்லாம் வந்து எடுக்க முடியும், ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சீட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். முக்கியமாக ரவுண்டு 2, ரவுண்டு 3ல் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 1ல் உங்களுக்கு எல்லா காலேஜஸ்லேயுமே சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் அதிலேருந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ஃபர்தர் வந்து இந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து வரும். ஸோ அதனால் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்துங்க. இது இல்லாமல், இது உங்களுக்கு கவுன்சிலிங் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு போன வருஷம் 2023ல் வந்துட்டு இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சிஇசி கேம்பஸ் எடுத்தோடனே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீட்ஸ் இல்லவே இல்லை பாருங்கள். ஒரு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் 2 இருக்குது, சிவிலுக்கு 1 வருது, பயோமெடிக்கல் அது 2. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல டாப்பான காலேஜ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தெரியணும் இல்லை, பட் நல்ல காலேஜ் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை பாருங்கள். ஸோ சீட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு பேலன்ஸே இல்லாமல் ஃபில் ஆகிருப்பாங்க. எல்லாமே 0-0-0. ஸோ கம்ப்ளீட்டாக சீட்ஸ் அங்கே எவ்வளோ ப்ரொவைட் பண்ணாங்களோ எல்லா சீட்டையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் இந்த காலேஜில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம டாப் காலேஜஸ்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜஸாக நீங்கள் வந்து பார்த்துட முடியும். ஸோ டோட்டலாக 400 காலேஜஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதுக்கு கீழே இருக்க எல்லா காலேஜஸும் யாரெல்லாம் இந்த டிஎன்இஏ கீழே வர காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணலாம் என்னென்ன காலேஜஸில் வந்து சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எம்ஐடி கேம்பஸ்லாம் பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாமே 0-0-0 தான். நீங்கள் வந்து ஓசி கம்யூனிட்டி கம்யூனிட்டி இந்த இது பாருங்கள், இந்த டேபிளில் ஓசியில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து 0 வருதோ மேக்ஸிமம் அது எல்லாமே நம்ம நல்ல காலேஜ் சொல்லலாம். ஸோ ஓசியில் ஏன் அப்படி நம்ம சொல்கிற பார்த்திங்கன்னா, இந்த ஓசி இதில் இருக்கிற கட் ஆஃப் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான கட் ஆஃப். பட் அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற கட் ஆஃபே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக கம்யூனிட்டிஸ் எடுத்த கட் ஆஃபையும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி பண்ணுறனால காலேஜ் சீட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஃபில் ஆகும். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஓசி அப்படின்ற அந்த காலமில் வந்துட்டு காலேஜில் எல்லா சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு, 0-0ன்னு வருது இந்த லிஸ்ட்டில் அப்படின்றது கண்டிப்பாக அந்த காலேஜை உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வச்சே ஆகணும். இது இல்லாமல் அந்த காலேஜில் எனக்கு என்னென்ன மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ போன வருஷம் நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், எம்ஐடியில் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் பிசியில் கிட்டத்தட்ட 12 சீட் இருந்திருக்கு. அதேமாரி எம்பிசியில் பாருங்கள், எம்பிசியில் 10 சீட் இருந்திருக்கு. ஸோ இப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றனால இந்த இயர் நீங்கள் இப்போ வந்து ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க. கட் ஆஃப்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் நம்ம கட் ஆஃப் இதுக்கு முன்னாடி காமிச்ச வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். கட் ஆஃபை அங்கே பார்த்துக்குங்க. ஸோ என்ன கட் ஆஃபோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காலேஜஸ் வந்துட்டு, ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இதை பொறுத்து காலேஜ் எப்படி அந்த காலேஜில் நம்ம எடுத்துக்கலாமா, இங்கே பாருங்கள் ஆர்எம்கே வந்திருக்கு பாருங்கள், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இங்கேயுமே பாருங்கள் மோஸ்ட்லி நிறைய வந்து ஜீரோஸ் தான் வந்திருக்கு, சீக்கிரமாக வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிங்கன்னா நீங்களும் என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் அந்த இன்னொரு வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ்லி நான் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருந்தேன், அங்கே செக் பண்ணிங்க. ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்காக பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நல்ல காலேஜஸை நீங்கள் இப்படியே சூஸ் பண்ணிடலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கட் ஆஃப் தேவை அப்படின்றத உங்கள் கட் ஆஃப் கூட மேட்ச் பண்ணி இதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதை வந்து டிஎன்ஏ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட்டும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக நம்ம நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டே வரும் டிஎன்ஏ சம்மந்தமாக. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கே நிறைய காலேஜஸ் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்டான காலேஜஸ் என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம். சாம்ஸ்லாம் இருக்குது, இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இது திருவள்ளூரில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்துட்டே வருவோம். அடுத்து வேறு ரொம்ப நல்ல டாப் காலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ராஜலக்ஷ்மி இருக்குது பாருங்கள். ஸோ ராஜலக்ஷ்மியே பாருங்கள் மோரோவர் உங்களுக்கு ஜீரோஸும் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. இப்படி வந்து இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ராஜலக்ஷ்மியை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சான்ஸ் மாதிரி தான். இதில் நீங்கள் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணி காலேஜஸை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ முக்கியமாக இன்றைக்கி வீடியோ அதுக்காக தான். ரவுண்டு 2 ரவுண்டு 3ல் வரவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்டு 1ல் வரோம் நாங்கள் என்ன பண்ணுறது இப்படிலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப்கே உங்களுக்கு எல்லா காலேஜஸுமே நீங்களே எடுக்க முடியும். நிறைய நல்ல காலேஜஸில் உங்களால் போக முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ரவுண்டு 2 ரவுண்டு 3க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரவுண்டு 2 ரவுண்டு 3ல் வர கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த இயரும் நமக்கு வந்துட்டு ரவுண்ட் 1 வேகன்சி லிஸ்ட் வரும். ஸோ அது வந்த உடனே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களோட சாய்ஸஸை வந்து நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ராஜலக்ஷ்மி பார்த்துட்டோம். சவிதா இருக்குது பாருங்கள். சவிதாலேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லாம் பாருங்கள் ரொம்ப ஓசிலே ஒரு 5 சீட் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ கம்யூனிட்டிஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான லெவல் சீட்ஸ் தான் வந்து பேலன்ஸில் இருந்திருக்கு. ஸோ நல்ல காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஆட்டோமொபைல் எல்லாமே உங்களுக்கு சீட் அவைலபிளாக இருந்திருக்கு, அதையுமே எடுத்துருக்க முடியும். சிவிலில் இருக்குது பாருங்கள், பயோடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய நாள் இந்த மாதிரி தான் எவ்வளோ சீட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வருஷமே இந்த மாதிரி அப்படின்றது இந்த வருஷமும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு ஃபர்தராக உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நல்ல காலேஜஸும் நல்ல கோர்சஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து நீங்கள் எடுங்க. வேலம்மாள் பாருங்கள், வேலம்மாள் ஓரளவுக்கு சீட்ஸ் வந்து நிறையவே இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய காலேஜஸ் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் காலேஜ். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துங்க சென்னையில், இதுவுமே பாருங்கள் சீட்ஸு ரொம்ப கம்மியான சீட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்துருக்கு. ஸோ கேசிஜி காலேஜ் பாருங்கள். அதே மாதிரி மிஸ்ரிமல் நவாஜி முனோத் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் ராஜீவ்காந்தி இது பாருங்கள் துறைப்பாக்கம் சென்னையில் ஜெயின் காலேஜ். அது மாதிரி கேசிஜி இது எல்லாமே பாருங்கள் சீட்ஸ் எவ்வளோ பேர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி சீட்ஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. இப்போது இங்கே தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் எஸ்எஸ்என் நம்ம வந்திருக்கு பாருங்கள். ஸோ எஸ்எஸ்என் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் மெக்கானிக்கலுக்கு பிசிலே பாருங்கள் கிட்டத்தட்ட 4 வேக்கன்சிஸ் வந்து இருந்திருக்கு. மெக்கானிக்கல் யாராவது எடுக்கணும் எஸ்எஸ்எனில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய காலேஜ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா காலேஜஸுமே இதில் இருக்குது. நீங்கள் இதை பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்ரீ சாய்ராம்லாம் இருக்குது, சாய்ராம்லேயும் ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். ஸோ நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் ஒரு சில காலேஜஸ் பற்றி உங்களுக்கு நான் எப்படி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலான்றதுக்காக சொன்னேன். ஸோ பிஎஸ்ஜியும் இங்கே இருக்கு பாருங்கள். பிஎஸ்ஜி எல்லாமே 1-2 சீட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். பட் அதுக்கேற்ற மாதிரியான கட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ உங்களோட கட் ஆஃப் என்னன்றதையும் நீங்கள் செக் பண்ணி ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃபோட மேட்ச் பண்ணிவிட்டு முடியும்ன்றது கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் சாய்ஸ் ஃபீலிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்கான ஒரு இதுதான் இது பிடிஎஃப் தான். ஸோ இந்த பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஜென்ரலுக்கான பிடிஎஃப். அதே மாதிரி உங்களுக்கு
7.5 ரிசர்வேஷன். ஸோ உங்களுக்கான பிடிஎஃப்புமே வந்து என்கிட்ட இருக்குது. நீங்கள் உங்களோட ரேங்க் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி, கவர்மெண்ட் ரேங்க் ஏற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணி நீங்களும் வந்து சீட்ஸு எடுத்துக்க முடியும். ஸோ நீங்களும் ஒவ்வொரு பொறுமையாக ஒவ்வொரு காலேஜஸாக பார்த்து லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் அப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துங்க. கவர்மெண்ட் ரேங்க்கில் அப்ளை பண்ணிருக்கோங்க. இதுவும் அதே மாதிரியே உங்களுக்கு நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங்க்கும் 2 பிடிஎஃப்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் டிஎன்இக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருந்த சேம் இப்போ இங்கே இருக்க காலேஜஸ் எல்லாமே நீங்களும் பாருங்கள். இதில் எந்த காலேஜஸ் சீட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ஃபில் ஆகிருக்கு, அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த அட்மிஷன் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் என்ன கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத கேட்டு அட்மிஷன் பண்ணி தருவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பரும் ப்ரொவைட் பண்ணுறேன். எனக்கு என்ன டவுட்னாலும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.